Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே கிறிஸ்பியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்க போகிறோம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு அது இதில் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்தோம் அப்படின்னா நல்லா வாசமாக இருக்கும், அதுக்காக தான் நெய் சேர்த்துக்கிறோம். தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. 1 கப் அளவுக்கு மைதா மாவு அது இதில் சேர்த்து நல்லா கலந்து விட போகிறோம். நம்ம மாவு சேர்த்து கலந்து விடும்போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு கலந்து விடுங்க. அப்போ தான் கட்டி பிடிக்காமல் இருக்கும். கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நல்லா கலந்து எடுத்தாச்சு. இப்போ இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம். நம்ம இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்தாச்சு. கையை வச்சு இதை நல்லா கலந்து விட போகிறோம். ஒரு 5 நிமிஷம் போல் இதை கையை வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். அப்போ நம்மளோட மாவு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இது ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கனால குழந்தைங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். நம்ம இதை ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா 1 வீக் வரைக்கும் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 5 நிமிஷம் நம்ம நல்லா கலந்து எடுத்தாச்சு. இப்போ இதுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு நம்ம கையில் வச்சு ஓவல் ஷேப்பில் திரட்டி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி திரட்டி எடுத்தாச்சு. எல்லா மாவுமே இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எல்லா மாவுமே இந்த மாதிரி ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை எண்ணெயில் சேர்த்துக்க போகிறோம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு இது நல்லா கோல்டன் ப்ரௌனாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க, அப்போ தான் ஈவனாக வெந்து வரும். கரண்டியை வச்சு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கோல்டன் ப்ரௌனாக மாறி வந்துருச்சு. இப்போ இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இது சூடாக இருக்கும் போதுமே மேலே கொஞ்சமாக பொடி பண்ண சுகர் சேர்த்துக்கலாம். அப்போ தான் சுகர் மேலே ஒட்டிக்கும், அதனால் சூடாக இருக்கும் போதுமே சேர்த்துக்கோங்க. சுகர் சேர்த்து நல்லா ஷேக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். சுகர் எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மாதிரி நல்லா ஷேக் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஸ்நாக்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வைக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஈவினிங் ஸ்நாக்ஸ் எந்தளவுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. ரொம்ப ஈஸியாக செய்யலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த தாயம்மாள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.